சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னு கேட்கிற போது உங்களுக்கே தெரியும். என்ன சார் சொல்ல போறீங்க, 7ஆம் சனி தான் உச்சியிலிருந்து ஆட்டுது இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த 7ஆம் சனியை பற்றி தவறான புரிதல் நிறைய இடங்கள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வயதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா இந்த 7ஆம் சனி உங்களை இந்த உலக வாழ்க்கையில கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன வேணும், எப்படி நீங்க வாழணுங்கிற விஷயத்த கையில கொடுத்து செட்டில் பண்ணிட்டு தான் போகும். 30 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கின்ற பணிகளில், ஆற்றுகின்ற பணிகளில், அல்லது வேலை செய்யற இடத்துல, இல்ல நண்பர்களுக்கு மத்தியில, இல்ல வீட்டுக்குள்ள, இல்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல, இல்ல அம்மா அப்பாவுக்கு மத்தியில, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவையே சில பேர்களுக்கு உடல்நல பிணிப்பிடைகள் கூட வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த 7ஆம் சனி என்பது உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய தொல்லையை கொடுக்காதுங்கிறதா ஒரு பக்கம் உண்மை. காரணம், அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தர்மம், நீதி, நேர்மை என்று சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எப்ப தூங்குனீங்க, எப்படி உடம்ப பாத்துக்கிறீங்க, இதற்கு தகுந்தபடிதான் அவர் உங்களை இம்சப்படுத்துவாரே தவிர தேவையில்லாம நல்லா போயிட்டு இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி விடுறதுங்கிறது அவரோட வேலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார், தனித்து வீற்றிருக்கின்றார். அவர் 10ஆம் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை, புதனை, சுக்கிரனை, செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கறதுனால அட்டமாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால் அனாவசிய செலவுகள் குறைக்கப்படும். வீட்டுக்குள் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். கெட்ட சம்பவங்கள், கெட்ட காரியங்கள், பயம் கலந்த எண்ணங்கள், கனவு தொல்லைகள், உடல்நல பிணிப்பீடைகள் இவைகளெல்லாம் கட்டாயமாக ஒழிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் வரும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், உடல் உறுதி, மன உறுதி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் பயணங்கள் போனா கூட சந்தோஷமா போயிட்டு வரலாம், உடம்பு ஒன்றும் பண்ணலைங்கிற நம்பிக்கையா சுத்திட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. அதே சுக்கிரன் தான் கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு அதிபதி. அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஒத்து போகல, என்ன பொழப்பு இது, இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம், விடுதலை, சந்தோஷம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல செவ்வாயை குரு பார்க்கின்ற காரணத்தினால சசி மங்கள யோகம்னு பேரு. 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் சில சொத்துக்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது பூமியா கிடைக்கலாம், இல்ல ஒரு பிளாட் போட்ட இடத்துல வாங்கலாம், இல்ல கட்டின வீட்டை வாங்கலாம், இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அல்லது ஒரு நிலத்துல, இல்ல ஒரு தங்கத்துல, இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன சார் சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்களே இப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பணம் வரும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் போறீங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதுலயும் குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சகதியில் அமர்கிறார். அப்ப 5ஆம் இடத்தில் உச்சத்துல போய் குரு அமர்கின்ற போது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு சிறந்த ஒரு வழி நடத்துதலின் காரணமாக சிறந்த மக்களுக்கு மத்தியில சிறப்பான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு குவாலிட்டி லைஃப் இப்படிங்கிறது கட்டாயமாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்ற அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதே போல இங்க பாத்தீங்கன்னா செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால சசிமங்கல யோகம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உத்வேகமான வாழ்க்கையை கொடுக்கும், உறுதியான வாழ்க்கையை கொடுக்கும், சொந்த தொழில் வெற்றிகளை கொடுக்கும். நீங்க என்ன தொழில் பண்ணாலும் அதுல 100 ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கிறத நீங்க பாப்பீங்க. சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகம், புது தொழில் வளர்ச்சி, இல்ல வேலைக்கு போகணும், பரீட்சை எழுதுறேன், அரசு உத்தியோகத்துக்கு போகணும், இல்ல நான் ஒரு கவுன்சிலரா இருந்தேன், ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க போறேன், இப்படிங்கிற நிலைகளில் வாழக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான
ஞாபக சக்தி, ஞாபக வளர்ச்சி, பிள்ளைகள் ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு வாழக்கூடிய பகுதி உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு 6-12ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள். எதிரிகளை, நோய்களை வென்று பாட்டக்கூடிய வாய்ப்புகள், கடன்கள் கட்டி முடிக்கப்படும், புதிய கடன்கள் வாங்கி தொழில் துவங்கப்படும். ஆக கண்டிப்பாக இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏராளமான முன்னேற்றங்களும் உடல் மனம் தளராத முன்னேற்றங்களும் இருக்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. உங்க ராசிக்கு பக்கத்திலேயே வருஷம் பிறக்கிற போது சந்திரன் அமர்ந்திருக்கிறார், வளர்வரை சந்திரனாக இருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகூலம், அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது கோயிலுக்கு போன சாமி கும்பிட்ட அப்படிங்கிற மாதிரியான அந்த இறை வழிபாடோடு இறைவனுடைய அனுகூலத்தோடு கூடிய அநேக முன்னேற்றங்கள் இருப்பதை கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்துல சாதிக்க போறீங்க, நீங்க தான் சந்தோஷப்பட போறீங்க. உங்களுக்கு இல்லைங்கிற குறையில்லாத அளவிற்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இறைவன் அனுகூலமும் ஆரோக்கியமும் இப்படி அனைத்தும் கிடைத்து ஒரு மகத்தான வாழ்க்கை வாழுகின்ற அனுபவங்கள் 2026 மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாகவே கிடைக்கும். நேர்களே, இதுவரை 2026 யார் யாருக்கு எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய பலன்களை விலாவாரியாக பார்த்தோம். இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசி நண்பர்களே, 2026 பிறக்கின்ற போது உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அதிகபட்சமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி ஜென்ம ராசிக்கு வரப்போகிறாராமே. இப்போ ஜென்ம சனி காலகட்டமாமே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேங்க. மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசி, விரய ராசி, மோட்ச ராசி. ஒரு தன்மை என்பது மீனராசிக்கு உண்டு. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், உச்சத்தில் இருக்கின்ற பலரை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறதோ, அவர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்களோ எப்படி வளர்ந்தார்களோ அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவங்களுக்கு கனவு இருக்கும் பாருங்க, இது எனக்கு தேவை, இதை நான் அடைய வேண்டும், இங்கே நான் வெற்றி பெற வேண்டும், நான் இப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். இந்த மோட்ச ராசினருக்கு அந்தவற்றையெல்லாம் அடைந்து நிறைவான பிறகுத்தான் அடுத்த கட்டத்தை அவங்க அடைய முடியும், மோட்சமே அடைய முடியும். இது பொதுவான விதி, அந்த ராசியுடைய தன்மை அது. சரி, இப்போது 7.5 சனின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மீன ராசிக்கு சனி பகவான் என்பவர் யார் என்பது ஒரு முதல்ல ஒரு கேள்வி. லாபாதிபதி, லாபத்தை கொடுத்திடக்கூடியவர். விரயாதிபதி, லாபத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுத்திடக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிநாதனான குருவிற்கு நண்பர் கூட சொல்லலாம். அப்போ நட்பாக உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. இந்த 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, எல்லாருக்கும் ஏதாகிலும் ஒரு வகையில் நான் ஜாதக ரீதியாக பல்வேறு விஷயம் சொல்லுவேன். எல்லாரும் ஒரே விஷயத்தை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த 12 கொண்டா விரைய செலவு தான் ஆகும், மருத்துவ செலவு தான் ஆகும். அது மட்டுமே கிடையாது. ஒரு இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு விரயத்திற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது சுபவிரயமாக கூட மாற்றிக்கலாம். நம்ம இல்லை உடல் நலிவுற்று மருத்துவ சிகிச்சைக்காகவும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அது அவருடைய விதி பயன் பாருங்கள், அந்த விதி பயன். ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி இப்பொழுது மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு வர்றார். இந்த ஜென்ம ராசிக்கு வருகின்ற போது என்ன செய்வார்? ஏன்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும்ல, கிரக சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான தகவலும் இருக்குது. 2வது சுற்றாக இந்த 7.5 சனி உங்களுக்கு இருந்தால், இந்த ஜென்ம சனி காலகட்டம் உங்களுக்கு இருந்தால், நிச்சயமாக பெருமளவில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. எவருக்கு முதல் சுற்றாக இருக்கிறதோ, குறிப்பாக 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் முதல் சுற்று வரும். 30 கடந்துட்டாவே 2வது சுற்று தான். அப்போ இந்த 2வது சுற்று காலகட்டத்தில் என்ன நடக்குன்னா, குடும்பத்திற்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளும் அமைய வேண்டும் என்பது 2வது சுற்றில் விதி. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, வீடு, வாசல், வாகனம் என்பதெல்லாம் 2வது சுற்றில் அமைந்தாக வேண்டும். நிச்சயமாக அமையும். 7.5 சனி முடிவதற்குள்ளாக 2வது சுற்று நடப்பவர்களுக்கு
சொந்த வீடு என்பது நிச்சயமாக கிடைக்கும். சொந்த வாகனம் என்பது நிச்சயமாக அமையும். இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, அப்போ ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரு. கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு சனி. உங்களுடைய வேகம் பார்த்தீங்கன்னா இப்போ நிதானமாக இருக்கும். அழுத்தமாக உங்களுடைய கால்களை பதிப்பீர்கள். சரி, சஞ்சரிக்கின்ற நிலை ஒரு பக்கம். அதே பார்வைகள் இருக்கு பாருங்க. சஞ்சாரம் பெருமளவில் யாரையும் பாதிக்கப்படுறதில்லை. அவர் 3 இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். நல்லா கவனிச்சுக்கிங்க. ஜாதகத்தில் இருப்பது, ஜோதிட சாஸ்திரத்தில் இருப்பது. 3ஆம் இடம் என்பது நம்முடைய தைரியம், வீரியம், சகோதரம். அப்போ அந்த இடத்தை சனி பார்க்கின்ற போது அந்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு மன வருத்தம் கூட ஏற்படலாம். ஒரு விலகுவதற்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாங்க. ஏதாகிலும் ஒரு காரணம். புரியுங்களா? அப்போது அதன் ரீதியாக கொஞ்சம் ஒரு இடைவெளி உங்களுக்குள் ஏற்படும், உறவுகளுக்கும் உங்களுக்கும். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நட்பு ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், இல்லை கூட்டு தொழில், அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட்டணி, இப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அங்கே எல்லாவற்றிலும் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி கை வைப்பார். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். கடைசியாக ஒரு விஷயம் இருக்கு. சனிக்கு ஒரு காரகம் இருக்குங்க. சனி ஜீவன காரகன், தொழில் காரகன். தொழிலை கொடுத்து வாழ வைத்திடக்கூடியவன் சனி. கர்மகாரகன் சனி, ஆயுள்காரகன் சனி. தொழிலுக்கு அதிபதிய சனிதான். அந்த தொழில்காரகன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, சனிக்கு ஒரு தனித்தன்மை சொன்ன பாருங்க. அவர் நீதிமான், உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். சிவபெருமானாக இருந்தாலும் அவர் விட்டு வைத்தது கிடையாது. அதன் காரணமாகத்தான் ஈஸ்வர பட்டத்தை அவருக்கு வழங்கப்பட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். அவர் யாரும் பார்க்கறதில்ல. நீங்கள் நல்லவரா, நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் இப்படியா, அதற்குரிய பலன் கொடுப்பேன். உங்களுக்கு பாடம் கற்பிப்பேன். புரியுங்களா? நம்முடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்குபவர் சனி. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, இப்போ எதிர்காலம் இருக்குல்ல, இந்த காலகட்டம் நீ வேலையில் எப்படி நடந்து கொள்கிறாயோ, உத்தியோகத்தில் எப்படி நடந்து கொள்கிறாயோ, அதை வைத்துத்தான் உனக்கு பலன் கிடைக்கும். இப்போ வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுவாங்க பாருங்க, வியாபாரத்தை தப்பு பண்ணுவாங்க பாருங்க, அவங்களுக்கு போகிறப்ப நெருக்கடி வரும். இப்போ இன்கம் டேக்ஸ் வரலாம், சேல் டேக்ஸ் வரலாம், இப்படிலாம் ரைடு வரலாம், இப்படி ஒரு பக்கம் வரும். இந்த வேலை செய்து வருகின்ற வேலை உத்தியோகம் பாருங்க, யாருடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம கையெழுத்து போடுவோம் பாருங்க, அப்படிப்பட்டவங்களும் இப்போ வம்பில் மாட்ட வேண்டிய சூழலை வரும். இல்லை வேலை வந்துடுச்சு, வேலையில் இருக்கும், நம்ம ஓபி அடிக்கலாம், வேலையை பார்க்க வேணாம், யார் நம்மளை கேட்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டா இருக்காங்க, நம்ம வந்தோம், சீட்டை தேய்ச்சோம், போனோம், அப்படி என்று இருப்பவர்களுக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அந்த ஜீவனத்தில் கை வைத்திடக்கூடிய நிலையிலே சனி ஏற்படுத்துவார். முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் வக்கிர நிவர்த்தியாகி சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு, திடீர் பொருளாதார உயரும். அப்போ அது 10ஆம் இடத்தை சனி பார்க்குற பாருங்க, அந்த 10ஆம் இடத்தை குருவும் பார்ப்பார். குரு பார்க்கின்ற போது சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகளை இவர் தீர்த்து வைப்பார். நெருக்கடிகள் கிட்ட வரும், அப்படியே நிற்கும். சரிங்களா? 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குரு 10ல் அமர்ந்தால் பால் நமக்கு, 10ஐ பார்த்தால் பதவி தப்பிக்கும். 12ஆம் இடமான சுகஸ்தானத்தை, விரைஸ்தானத்தையும் பார்க்கிறார். நிம்மதியாக தூங்க முடியும், சந்தோஷமாக தூங்க முடியும், இவங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு தூங்க முடியும். 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம், அது குரு பார்க்குறாரு. விரை செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரித்து உங்கள் ராசியையும் பார்க்க போகிறார் சனி குரு. அப்போது சனி ராசிக்குள் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு உச்சமாக சஞ்சரித்து ராசியை பார்க்க போகிறாரு.
ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியையும் பார்க்க போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் உங்களுக்கு. திருமண வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற குழந்தை பாக்கியம், குழந்தையுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு திருமணம், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு வசதி வாய்ப்பு, இந்த நிலைகளை எல்லாம் கண்ணால் பார்த்திடக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நேரத்தில் குருவுடைய பார்வை பாக்கிய ஸ்தானத்திற்கு கிடைக்கும், தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். மீண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரமாக சிம்மத்து போகிறார். அது 6ஆம் இடம். ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும், எதிர்ப்புகள் ஏற்படலாம். ஆனால் அப்பொழுதும் ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ சனியால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எல்லாம் உங்களை நெருங்காமல் போகும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வருவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பது எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், நிம்மதியாக தூங்க முடியும், சந்தோஷமாக தூங்க முடியும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இப்போ குருவுடைய சஞ்சார நிலை, பார்வை, இவையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மிக உச்சபட்சமான ஒரு நன்மை இருக்கிறது. அந்த நன்மையினை கேது வழங்கிடப் போகிறார். எதுவரையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை, இந்த 2026 கடைசி மாதம் வரை, நவம்பர் மாதம் வரை, கடைசி டிசம்பர் தான், அங்கேயும் ஒரு புள்ளி இருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவரை உங்களை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது, உங்களை வீழ்த்தி விட முடியாது. உங்கள் உடல்நிலை சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சங்கடங்கள் நிவாரணம் உண்டு. எதிர்ப்புகள் ஏற்பட்டால் எதிர்ப்புகள் விலகிச் செல்லக்கூடும். வம்பு வழக்குகள் ஏற்பட்டால் அதுவும் உங்களுக்கு சாதகமாகும். ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை உண்டாகும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுடைய ஆற்றலோடு நடைபெற வைப்பார். அதன் பிறகு என்ன ஆக போகுதுன்னா, ராகு விரயஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு போக போகிறார். பலருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையான விஷயமாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் கிடையாது, வாழ்க்கை துணைக்கு அடுத்த இடத்தை குறிப்பிடக்கூடியது 11ஆம் இடம். இப்போ வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும், சந்தோஷத்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையும், வருமானத்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையும், சந்தோஷம் என்றால் என்ன, இதுதான் என்று வாழ்ந்திடக்கூடிய நிலையும் இந்த ஆண்டின் கடைசியில் ராகுவால் ஏற்பட போகிறது. பொதுவாக இந்த 2026 ஆண்டு முழுவதுமே ராகுவும் கேதுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட, உங்களுடைய ராசினா குரு பார்வைகளாலும் சஞ்சார நிலையாலும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திட, இங்கே யார் டம்மி ஆகிறாருன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிற சனி. பயப்படாதீங்க, ஜென்ம சனி உங்களை எதுவும் பண்ண போகிறதில்ல, எந்த பயமும் வேண்டாம். 2026 உங்களோட வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.